இந்த பாடல் பழைய பாடல் இணைந்து பாட அன்பாய் கேட்கிறேன். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வாழ்த்திடுவோம். அவர் அந்த சங்கீதமானவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆராதனை பாடலை நாம் பாடலாம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே.
நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா ஒரு சில நிமிடங்கள். பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே சொல்லுவோமா படைத்தவரே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதரே
ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே நல்லவரே பாடுவோமா? நல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஹல்லேலூயா 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 सर्व सृष्टि तुम यजमान நீரே सर्व सृष्टिயை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து கொள்ளுவோம் सर्व सृष्टि तुम यजमान நீரே सर्व सृष्टिயை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜா மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவரே, கிருபையாயிருக்கிறவரே, நன்றி தகப்பனே. Thank you Lord. கராபாசி கரவலவா ஷரரபரதரவியாரவரவரவ ஷிரரபரபரதுரலபரபரபரபரப
ஷிபாலபலகபரபரபா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ. துதியும் புகழும் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. தொடர்ந்து மீதமுள்ள ஜெப நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். அதை தொடர்ந்து நேரம் இருந்தால் மீதமுள்ள ஒரு சில ஜெப குறிப்புகளை நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல ஒரு மனப்பக்குவத்துக்காக கேட்க போறோம். என்ன மனப்பக்குவம்னா, சின்ன சின்ன காரியங்களிலும் உங்க மேல நாங்க முழுமையான நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவரே. எப்படி? சின்ன சின்ன காரியங்களிலும் முழுமையான நம்பிக்கை வைக்க என் மனதை பக்குவப்படுத்துவீராக. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு என் மனதை பக்குவப்படுத்துங்க. எதிர்காலத்தை கர்த்தர் நல்லா வைப்பார். எதிர்காலத்துல எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எதிர்காலத்துல எங்கேயோ எப்பயோ இருக்கிற ஒரு காலத்தை நம்ம மனதுல யோசிச்சுட்டு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கக்கூடிய காலம்னு நமக்குள்ளாக ஒரு கற்பனையாக ஒரு மனதில் ஒரு காலத்தை யோசித்து அப்போ நல்லா வைப்பார், அப்போ நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விதமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நம்பிக்கை மாதிரி வச்சிருப்போம். ஒரு சூப்பர்ஃபிஷியலான நம்பிக்கை வச்சிருப்போம். அதுவல்ல, இன்னைக்கு உள்ள காலத்துல ஒரு சின்ன காரியம்னா கூட நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்குள்ளே வரும்படிக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். நிறைய நேரங்கள்ல நிகழ்கால சூழ்நிலையில நாம் சந்திக்கிற அல்லது நாம கடந்து போகிற சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையின் அளவு கர்த்தர் மீதோ கர்த்தருடைய வல்லமையின் மீதோ அல்லது அவருடைய வார்த்தையின் மீதோ அவர் மேல வைக்கிற நம்ம அந்த நம்பிக்கை, அவர் மீதோ அவர் வார்த்தையின் மீதோ அவருடைய வல்லமையின் மீதோ நாம் வைக்கிறதான நம்பிக்கை மிக குறைஞ்ச அளவுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் சொல்றது இத்தனை பேருக்கு விளங்குது. என் பிள்ளைங்களை நல்லா வைப்பாருங்க சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நல்லா இருப்பாங்களா இருக்கும். இல்லை என் லைஃபு இப்போ இன்ன வயசு ஆகுது, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒருவேளை நல்லா மாறுமா இருக்கும். அப்படி அல்ல, அது மாறும். அந்த நம்பிக்கையும் நமக்கு அவசியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நடுவிலும் சின்ன காரியமா இருந்தாலும் கூட அவர் மேல அவர் எனக்கு நன்மை செய்வார்ன்ற நம்பிக்கை, அவர் எனக்கு விடுதலை தருவார்ன்ற நம்பிக்கை, அவர் எனக்கு சுகம் தருவார்ன்ற நம்பிக்கை,
அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்கிற நம்பிக்கை, அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சின்ன சின்ன விஷயத்திலையும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பக்குவம் தருவாராக. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது we quickly rush for or we immediately rush for quick fixes. ஆனால் இந்த கால வேளையில சிறு சிறு விஷயங்களுக்கும் கூட நாம் கர்த்தரை நம்ப அவர் நம்மை பலப்படுத்துவாராக, பக்குவப்படுத்துவாராக. 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்னால சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்கள் உங்களுக்கு மிகவும் நன்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு வேத பகுதி. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 49, 50. வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். ராஜாவின் மனுஷன் இயேசுநாதர்கிட்ட வந்து அவன் கேட்குறான், இயேசுநாதர்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னால வரணும் ஆண்டவரேன்னு சொல்றான். ஸ்தோத்திரம். அப்போ இயேசு அவன் கூட போகல. என்ன சொல்றாரு? நீ போ, கடைசியா சொல்ற வார்த்தை நீ போகலாம், உன் குமாரன் பிழைச்சிருக்கிறான்னு. இவனுடைய தேவையை பார்த்தீங்கன்னா ஒரு இம்மீடியட் நீட், ஒரு அர்ஜென்ட் நீட், இம்மீடியட் நீட் அல்லது அர்ஜென்ட் நீட், அதான் அவனுடைய தேவை. ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் இதில் நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் கம்பேர் பண்ணி யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்னால் கர்த்தரை நம்ப முடிகிறதா? நான் கர்த்தரை நம்புறேனா? நான் கர்த்தரை நம்பி அவர் சொல்படி கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறேனா அப்படின்னு நம்மை பார்த்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்போ 49ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை மன்னிக்கவும், அவன் சொல்றான் பிள்ளை சாகிறதுக்குள்ளே வர வேண்டும்னு சொன்ன உடனே 50ஆம் வசனம் இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். குமாரனை மரண அவஸ்தையோட வீட்டில் வச்சுட்டு வந்து பார்த்துட்டு வந்தது யாரு? இந்த தகப்பன். ஆனால் இயேசு அவன் வீட்டுக்கு போகலை, இயேசு அந்த பையனை பார்க்கல, இயேசு அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணலை, இயேசு அந்த பையனை வந்து தொட்டு தூக்கி எடுத்து நிறுத்தலை. எங்கேயோ ஒரு இடத்துல ஏறக்குறைய 35 மைல் தள்ளி இருந்துட்டு நீ போன்னு சொல்றாரு. போ, அவன் பிழைச்சிட்டான்னு சொல்றாரு. என்ன வீடியோ காலில் கூப்பிட்டாரா? வீடியோ காலில் கூப்பிட்டுவோம், வீட்டுக்கு ஃபோன் அடித்து வீடியோ காலில் வர சொல்லுவோம், பையன் பழைச்சிருக்கான் பாருன்னு சொல்ல முடிஞ்சுதா? அப்படி சொல்றதுக்கான சந்தர்ப்பமும் நான் சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? அங்கே தான் அந்த ராஜாவின் மனுஷன் நிற்கிறான். அந்த அடுத்த லைனை வாசிங்க. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசுவின் மேல நம்பிக்கையோடு வந்தவன், இயேசுவின் வல்லமையின் மேலையும் நம்பிக்கையோடு வந்தவன், இப்பொழுது இயேசுவின் வார்த்தையும் நம்பி அவன் திரும்பி போகிறான். அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. அவன் எந்த மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே மணி நேரத்தில் அவனுடைய குமாரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்போ நம்மால் நம்ப முடிகிறதா அப்படின்னு நமக்குள்ளே நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு, ஆண்டவரே சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் உண்மை நம்புகிறதற்கு என் மனதை பக்குவப்படுத்துவீராக. இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த நாட்களில் டெம்பிள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணினாங்க. தேவாலய வரி, தேவாலயத்துக்குன்னு வரி கட்டணும். அது இந்த பரிசேயர்களெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு சொன்னார் தன்னை பற்றி இயேசு. தேவாலயத்திலும் பெரியவர், எல்லாம் அவருக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவர் வரி கட்ட வேண்டிய அவசியமே, தேவாலயமே அவரை வச்சு தான் மகிமையா இருக்குது, அவரை வச்சு தான் தேவாலயமே. ஆனா கப்பர்நகூம்ல இவங்க இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து பேதுருட்ட கேட்பாங்க, எல்லாரும் கட்டுறது போல உங்க போதகர் என்ன வரி கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பேதுரு வெளியில மார்க்கெட்டுக்கு கடைக்கு போயிருந்தாரா என்னன்னு தெரியல. அப்போ வந்து கேட்குறாங்க ஆட்கள். பேதுரு வீட்டுக்குள்ள வரும்போது பேதுரு வாயை திறக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஏப்பா இந்த வரியெல்லாம் கட்டுறதை பத்தி என்ன, வெளியில ராஜாக்கள் எல்லாம்
அவங்க ராஜாக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வாங்குறாங்களா வரி வாங்குறாங்களா, சொந்த பிள்ளைங்கிட்ட வரி கொடுன்னு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்பாரு. சொல்லிட்டு அவரே பதிலும் சொல்லுவாரு, பிள்ளைகள் வரி கட்ட வேண்டியது இல்லை, நம்மளும் வரி கட்ட வேண்டியது இல்லைப்பா, ஆனாலும் அவங்க இடறி போயிடாதபடிக்கு என்ன செய்ய, வரி கட்டணும். பேதுரு கையில் இப்போ காசு கிடையாது, ஏன்னா தொழிலை விட்டுட்டு வந்துட்டாரு, பிஸ்னஸ் இல்லை இப்போ. நீ போய் கடல்ல மீன் தூண்டில் போடு, வலைய போடாத, என்ன தூண்டில் போடு, முதலாவது அகப்படுற மீனுக்குள்ள வாயை திறந்து பாரு, உள்ள என்ன இருக்கும், ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் உனக்காகவும் எனக்காகவும் வரியை கட்டுட்டார், வரியை செலுத்த. எங்க இருக்கு, மத்தேயு 17 அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்குது. மத்தேயு 17 அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்கட்டும், இந்த பேதுரு எதை நம்பிங்க போவான்? இவ்வளோ நாள் மீன் பிடிச்சி தூண்டில் எனக்கு வலை போட்டு மீன் பிடிச்சி நூற்றுக்கணக்கான மீன்களை பிடிச்சி விற்று பிழைப்பு நடத்தினவன், இதுவரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி மீன் வாயில காசு வந்த சரித்திரமே இருந்த மாதிரி தெரியல. இப்போ தூண்டில போடுன்றாரு, ஒத்த மீன் வருன்றாரு, ஃபர்ஸ்ட் வர்ற மீனுக்கு வாய்க்குள்ள பாருன்றாரு, அதை எடுத்து 2 பேருக்கு சேர்த்து இருக்கும் காசு, 2 பேருக்கும் போய் கெட்டுன்றாரு. இதை எப்படிங்க நம்புறது? நான் நம்புனானா நம்பலையா சொல்லுங்க? இயேசுவையும் நம்பி இருந்த பேதுரு, இயேசுவின் வல்லமையையும் நம்பி இருந்த பேதுரு, அவனுக்கு வல்லமை மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டான் இல்லையா? அவனை அழைக்கும் போதே என்ன செஞ்சிட்டான்? ஐயரே, பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு போய்விடும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தவன், முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் எதுவும் கிடைக்கல என்றவனுக்கு 2 படவும் அமிழத்தக்கதாக மீன்களால் நிரப்பி கொடுத்தவர் அல்லவா? அவர் சொந்த அற்புதத்தை பார்த்தவன். அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச இவருக்கு ஒத்த மீனை கொண்டு வர்றது பெரிய விஷயமா? எனக்குன்னு கொண்டு வருவார்னு போயிட்டான், நம்பி போயிட்டான், போட்டான், தூண்டில் போட்டான், கிடைத்தது. இந்த பக்குவத்தை நான் சொன்னது புரியுதா? அந்த ராஜாவின் மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த பக்குவத்தை, மன்னிக்கவும் ராஜாவின் மனுஷன் தானே, ரைட், அந்த ராஜாவின் மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த பக்குவத்தை, பேதுருவுக்குள்ளே இருந்த அந்த பக்குவத்தை, எந்த மனப்பக்குவம்? சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவானாலும் இயேசுவை நம்புகிற பக்குவம். இந்த காலவேளையில ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் நான் உம்மை நம்ப நான் ஆயத்தமாயிருக்கிறேன், என் மனதை பக்குவப்படுத்துவீராக. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் எதிராகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை இன்னும் நம்ப முடிகிறதா என்று சொல்லி நம்மை நாமே கேட்டு, ஆண்டவரே நான் உண்மை எல்லா காரியங்களையும் நம்ப, சின்ன விஷயத்துக்கு கூட உங்க மேல நம்பிக்கை வைக்க என் மனதை பக்குவப்படுத்தும் என்று ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என் மனதை பக்குவப்படுத்துவீராக, என் மனதை பக்குவப்படுத்துவீராக, என் மனதை பக்குவப்படுத்துவீராக. ஆண்டவரே, சின்ன விஷயத்திற்கும் ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே, சிறு சிறு காரியங்களிலும் கூட உம்மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறதற்கு என் மனதை பக்குவப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையின் அளவு அதிகப்படட்டும். கர்த்தர் மீதும், கர்த்தருடைய வல்லமையின் மீதும், அவருடைய வார்த்தையின் மீதும் நாம் வைக்கிறதான நம்பிக்கையின் அளவு அதிகப்படட்டும். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நம்பிக்கை எங்கள் மனதை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தாவே, அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே தாரும், உங்க மேல நம்பிக்கையை தாரும். ஸ்தோத்திரம். அந்த மனதை எங்களுக்கு பக்குவப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் தொடர்ந்து அப்படி நமக்கு உதவி செய்து நடத்துகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஷாந்தா ராபா லாகா. ஒரு நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷைகள்ல பேசலாமா? ரீஹா ராகா தரா மனா ரபல சந்தர தகதல போஷி தரபல பரபா கபரபா ரீகந்திர லகதபல சந்தரி பி கமன பரபா ஷகலமா தியா அலபா ரிகதரியா ரேஹா துட நம நமதியா கபல குதுரி பி சந்தர கிதி அலபரபா ரிபல ஷேக்க துட திகி திபிதக சோல் பி ககதகதரபு ரீடா ரபா சந்த டெபல ஹுதன மதஹசி தரமன கதரியா அலபா ரேக துட லகதகதபோ சிக்கர பததுரி பி யாதர பலகதரி கபல பல பல பலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருக்கோம். நிறைய யாருமே நான் கசப்பான அனுபவங்களை கடந்து வரலன்னு சொல்ற யாருங்க இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன்.
we all have been through bitter experiences in life. என் வாழ்க்கையில நான் ஏற்கனவே கடந்து வந்த அல்லது கடந்து வரக்கூடிய எந்த கசப்பான அனுபவங்களும் உமக்கு விரோதமாக என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி காத்து கொள்வீராக. அது என் இருதயத்தை கசப்பா மாத்திட வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் மேல ஒரு மனம் கசப்பு வந்துடும் சில பேருக்கு கசப்பான அனுபவத்தின் வழியா போகும் பொழுது அது வந்துடக்கூடாது, அது வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி வச்சிடணும். ஆண்டவரே, ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் இருக்கு. கசப்பான அனுபவங்களே லைஃப்ல இல்லைன்னு சொல்ற யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா இங்க? I never had any bitter experience in life. எல்லாருக்கும் இருக்குது. மனுஷங்க மூலமா வந்த கசப்புகள், சூழ்நிலையின் மூலமாய் வந்த கசப்புகள், ஆத்தும கசப்பு, சில நேரத்தில் வியாதி படுக்கையினால வர்றதான கசப்புகள். அப்போ பிரியமானவர்களே, 2 உதாரணங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். எப்படி அவங்க இருதயம் கடினப்படல, ஆண்டவருக்கு விரோதமாய் கடினப்படல. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. மாறி மாறி சோதனையின் மேல சோதனை. சில பேருடைய வாழ்க்கையில வெளியே உள்ள பழமொழியை சொல்றாங்க, பட்ட காலிலே படும் அப்படின்ற மாதிரி நடக்குது பாஸ்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில காலகட்டங்களிலே, சில சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் சில சோதனையான சூழ்நிலைகளை அனுமதித்தாலும் அவருக்கு விரோதமாக என் இருதயம் கடினப்பட்டு கசப்படைந்து விடக்கூடாது. மாறாக இட் should become tender. ஆண்டவரே, நான் வேற எங்க போவேன் ஆண்டவரே, நீங்க தானே ரட்சிப்புப்பா, நீங்க தானப்பா செய்யணும்னு காலை பிடிச்சா எங்கேயோ தூக்கி வச்சிருவார், உயரத்துல தூக்கி வைப்பார், அழகு பார்ப்பார். அதுக்கு விரோதம் ஏன் இப்படி செஞ்சீங்க ஆண்டவரேன்னு அவருக்கு விரோதமான ஒரு கசப்பின் வார்த்தையை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, வாயில விட்டு விடவே கூடாது. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு, ஜோசப் had many bitter experiences in life. ஏராளமான கசப்பின் அனுபவம். அவன் செஞ்ச தப்புக்காக தண்டிக்கப்பட்டான் இல்ல, தாய் இறந்த சூழ்நிலையில அவன் தகப்பன் தான் அவனுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே. தகப்பன் தான், யாக்கோபு தான். இப்போ வலுக்கட்டாயமாக தகப்பனை விட்டு பிரிக்கப்படுகிறான், வேறு தேசத்துக்கு விற்கப்படுகிறான். சொந்த சகோதரர்களாலே ஏன் கொலை செய்ய வேண்டும் அளவுக்கு என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் பேசிக்கொண்டது இவன் காதுகளில் கேட்டது. ஒருத்தன் தப்பிச்சு விடுறான் இவனை. அங்க இடம் தெரியாத ஒன்னும் தெரியாத ஒரு இடத்துல எகிப்து தேசத்துக்குள்ள போய் இளம் வாலி 17 வயசு பையன், 17 வயசு. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் போறான். எப்படி அழுதுருப்பான் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம சும்மா ஒரு லைன்ல வாசிச்சுட்டு போயிடுறோம். பைபிள்ல என்ன இமோஷனலா அவன் என்ன கோத்ரூ பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். திரும்பியும் போக முடியல, என்ன நடக்கும், அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியாது. 13 வருஷம் பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது. எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கிறான், நன்மை செய்யறான், தப்பே செய்யல. செய்யாத தப்புக்காக சிறையில தூக்கி போடுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. எவ்வளவு நிந்தையா இருந்திருக்கும் அவனுக்கு. இப்படி ஒரு தப்பை செஞ்சான்னு சொல்லி, செய்யாத ஒருத்தனை இவ்வளவு பெரிய தப்பை செஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் குற்றமா உள்ள தூக்கி ஜெயில போடும்போது இதெல்லாம் நம்ம ஈஸியா வாசித்துட்டு போயிடுறோம். எவ்வளவு கோத்ரூ பண்ணியிருப்பான் பாருங்க. ஆனால் ஒன்றை தெரிய வேண்டும், இந்த வேதத்துல எங்க திருப்பி வாசிச்சாலும், யோசேப்பை பத்தி எங்க வாசிச்சாலும், he never complained God. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிலாம் அனுமதிச்சீங்க, என்னெல்லாமோ சொன்னீங்களே, அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன், எனக்கு சின்ன வயசுல சொப்பனம் காட்டினீங்களே, தரிசனம் காட்டினீங்களே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கர்த்தரை ஆண்டவர் என்ன செய்யவில்லை, கசந்து கொள்ளவில்லை. He never complained against God. அவன் இருதயத்தை கடினப்படுத்த இடம் கொடுக்கவில்லை. He always had his heart tender. He never allowed bitterness creeping in. அதனால தான் சகோதரர்கள் மேலேயும் அவனுக்கு என்ன வரல, கசப்பு வரவில்லை. கசப்பு வந்திருந்தா இவங்க எல்லாம் தானியம் வாங்க வந்த முத நாளே உள்ள தூக்கி போட்டிருப்பான் இல்லையா? எங்க தூக்கி போட்டிருப்பான்? இவன் இருந்து எந்த ஜெயில இருந்து வெளியே வந்தானோ அந்த ஜெயில உள்ள தூக்கி போட்டிருப்பான். கசப்பு வரல அவனுக்கு. யார் மேலையும் நமக்கு சில நேரம் வருங்க, கசப்பான அனுபவத்தை கொடுக்கிற ஆட்கள் மேல கசப்பு வரும், வராதுன்னு நான் சொல்லல.
ஆனா யார் மேல வந்துருச்சாலும் அந்த கசப்பை தூக்கி உள்ளே வைக்காம ஆண்டவர் பாதத்தை தூக்கி வச்சிடணும். அது நமக்கு சேஃப். அல்லேலூயா. விழிப்பா இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கசப்பு, our heart should never become hard against God. அதை நான் திரும்ப அழுத்தி சொல்றேன். ஆண்டவருக்கு விரோதமாய் கடினப்படக்கூடிய அளவிற்கு என் இருதயத்தில் கசப்பை நான் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் மேல கசப்பு வரக்கூடாது என்ன வந்தாலும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். தாவீது also had many bitter experiences. சின்ன வயசுல சொந்த குடும்பமே அவனை என்ன செய்யல, ஒழுங்கா சேர்த்துக்கல. பெத்த தகப்பன் சேர்த்துக்கல, சொந்த குடும்பம் சேர்த்துக்கல அவனை. இவன் யார் எந்த ராஜாவுக்கு நன்மை செஞ்சானோ அவனே மாமனாரா மாறி கொடுமைக்காரனா மாறிட்டான். கொலைபாதகனாய் மாறக்கூடிய அளவுக்கு இவனை கொலை செய்யறதுக்கு அவன் சுத்துறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 15 வயசுல. ஆனா அரியணையில ஏறி உட்கார்ந்த போது அவனுக்கு 30 வயசு. சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேலே உட்கார்ந்த போது 15 வருஷம் ஓடுறான். தெல்லு பூச்சியை வேட்டையாடுறது மாதிரி அவன் வேட்டையாடிட்டு வாரானே. எவ்வளவு அங்கலாய்ப்புகள், எத்தனை நேரம் கெபில ஒளிய வேண்டி இருந்தது, எத்தனை நேரம் வனாந்தரத்துல ஓட வேண்டி இருந்தது. நான் சில வாரங்களுக்கு முன்னால் அந்த அவனுடைய காரியங்களை விளக்கி சொன்னேன் இல்லையா? சோத்திரம், உங்களுக்கு தெரியும். இதன் எல்லாவற்றின் நடுவுல அவன் இருதயம் ஆண்டவருக்கு விரோதமாய் கடினப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய கசப்பான அனுபவங்கள் அப்படி ஒரு இம்பாக்ட் பண்ண அவன் இடம் கொடுக்கவில்லை. His heart was always tender before God. Our heart should never become bitter before God. தேவனுக்கு முன்பதாக அவருக்கு விரோதமாய் நம்முடைய இருதயம் ஒரு நாளும் கசந்து விடக்கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது. அவருக்கு முன்பதாக எப்போதும் ஒரு டெண்டர் ஹார்ட்னா தமிழ்ல ஒரு மிருதுவான இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதைத்தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வரக்கூடிய எந்த கசப்பான அனுபவங்களும் உமக்கு விரோதமாக என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். என் இருதயத்தை எப்போதும் மென்மையாய் வைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் இருதயத்தை எப்போதும் மென்மையாய் வைப்பீராக, எப்போதும் மென்மையாய் வைப்பீராக. அதுல கசப்பு வராம காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாய் ஆண்டவர் மேல கசப்பு வந்துடாதபடி காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் லைஃப்ல நான் கசப்பான பாதைகள் வழியா, கசப்பான அனுபவங்கள் வழியா போனது உண்மைதான்ப்பா. கசப்பான அனுபவம் வழியாய் போனது உண்மைதான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கசப்பான அனுபவங்கள் வழியா போனது உண்மைதான். ஆனாலும் உமக்கு விரோதமா என் இருதயம் கடினப்படாதபடிக்கு ஆண்டவரே கடினப்படாத, நான் எதிர்பார்த்திராத சில சூழல்கள், நான் எதிர்பார்த்திராத சில கஷ்டங்கள், நான் எதிர்பார்த்திராத சில நஷ்டங்கள், நான் எதிர்பார்த்திராத சில உபத்திரவங்கள், நான் எதிர்பார்த்திராத சில வேதனைகள் என் வாழ்க்கையில வந்தாலும் கூட, அது என் இருதயத்துல கசப்பை கொடுத்திருந்தாலும் கூட, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் என் இருதயம் ஒருபோதும் கசப்பாய் மாறிவிடாதபடிக்கு, ஆண்டவரே என் இருதயம் எப்போதும் உமக்கு முன்பதாக மென்மையாய் இருக்கும்படிக்கு காத்துக்கொள்வீராக. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 குறிப்புகள் இருக்குது. நமக்கு நேரம் ஆகிறதுனால தேவ செய்திக்கு கடந்து போய் அதுக்கு பிறகு 1-2 குறிப்புகளை நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தமிழ்நாடு வேதாகம கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிற பாஸ்டர் சாம்சன் சரவணன் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை நம்முடைய சபையில கேட்டிருக்கிறீங்க. ஒரு ஞாயிறு ஆராதனையில் பேசியிருக்கிறாங்க, உபவாச ஜெபங்களில் பேசியிருக்கிறாங்க, நம்முடைய காஸ்பல் மீட்டிங்ஸ்ல நான் அழைத்து அவர்களை பேசும்படி கேட்டிருக்கிறேன், கிராமங்களில் பேசியிருக்கிறாங்க. இந்த நாளில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு கிடைத்த விலையேற பெற்ற பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயம், இதனுடைய சமூகம்
அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல வந்து கடந்து போன 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். உண்மைதானே? எத்தனையோ தீமைகளுக்கு, நாச மோசங்களுக்கு, வியாதிகளுக்கு, விக்கனங்களுக்கு, வீண் செலவுகளுக்கு, விபத்துகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5 மாதம் நடத்தி இந்த 6வது மாதத்துல இந்த சனிக்கிழமை இந்த காலை நேரத்தில் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடவும், துதிக்கவும், செபிக்கவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும். ஒருபொழுதும் நம்முடைய இருதயம் கசந்து விட வேண்டாம். ஒருபொழுதும் நம்முடைய இருதயம் கடினப்பட வேண்டாம். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். இந்த இந்தி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நேற்றைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் இன்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உபவாச நாளிலே, மாதத்தின் 1வது நாளிலே ஆலயத்தில் இருப்பதை குறித்து நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அவங்க சொன்னதான வார்த்தைகள், ஆலோசனைகள் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பெரிய பலனையும் அது கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் போகிற பாதைகள், வழிகளிலே அவரும் நம்மோடு கூட பிரயாணம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கேட்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். பாஸ்டர் இருந்து அவங்க பேசினாங்க. ஏறக்குறைய இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் இருந்து ஒரு சின்ன நம்பிக்கை. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சிறிய நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கிறதான ஒரு சிறிய விசுவாசம், அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். வேதனையோடு அந்த ராஜாவின் மனுஷன் வருகிறான். ஆனால் போகிற பொழுது உடனடியான தேவை. ஆண்டவர் சொல்றார், போ, பிழைத்துக் கொள்வான். அந்த வார்த்தையை நம்பி அவன் கடந்து போகிறான். அங்கே அற்புதத்தை அவன் பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆமென்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரங்களை கொண்டது. யோவான் எப்பொழுதுமே பார்த்து காரியங்களை எழுதக்கூடியவர். இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 2 கோணங்களை பார்க்க முடியும். ஒன்னு, யோவான் எதை பார்க்கிறாரோ அதை தான் அவர் எழுதியிருக்கிறார். 5 புஸ்தகங்களை எழுதியவர். ஒரு மீனவ குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு மீனவராக இருந்தவர். 5 புஸ்தகங்களை எழுதியவர். பார்க்கிறதை எழுதுவார். உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இந்த அதிகாரத்திலேயே நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற பொழுது அவர்களை அமர சொன்ன இடம் புல்லுள்ளதா இருந்தது என்று எழுதியிருப்பார். அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 6:10 அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பார்த்த காரியத்தை யோவான் எழுதக்கூடியவர். ஒரு கல்யாணத்தில் இயேசு போயிருந்த பொழுது அங்கே கற்சாடி என்று சொல்லாதபடி, அங்கே அநேக கற்சாடிகள், சில கற்சாடிகள் என்று சொல்லாதபடி 6 கற்சாடிகள் என்று அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். அப்போ அவர் பார்க்கிறார், அங்கே 6 கற்சாடிகள் இருக்கிறதை பார்த்து அதை எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பெதஸ்தா குளத்துக்கு போகிற பொழுது அங்கே அநேக வருஷங்களாக வியாதியுள்ள மனுஷன் என்று சொல்லாதபடி 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் என்று எழுதுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? ஆமென். அப்போ யோவான் பார்க்கக்கூடிய காரியங்களை எழுதுகிறவர். இந்த கோணத்தில் இதை வாசிக்க முடியும். 2வது, இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2 பேர் பேசிக்கொள்வது போலவே இருக்கும். ஒரு கல்யாணத்தில் இயேசுவும் மரியாளும் பேசுவது போல. 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த நிக்கோதேமோ இயேசுவும் பேசுறது போல இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் சமாரியா பெண்ணும் பேசுறது போல இருக்கும். 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் பேசுறது போல ஒரு டயலாக் மெத்தட்ல இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவும் அப்படி சீஷர்கள் பேசுவது போல இருக்கும். இந்த கண்ணோட்டத்தில் இந்த புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமென்னு சொல்லுவோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம். படிக்கும்பொழுது அதாவது அதை புரிந்து கொள்வது எளிது, ஆனால் இறையியல் அதிகம் என்று சொல்வார்கள். ரைட்.
நம்ம அங்க போக வேண்டாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பேரை எழுதியிருக்கான் இல்ல, இங்க ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சின்ன ஆட்களை பார்க்கும்போது சின்ன நபர்களாக இருந்தார்கள், ஆனால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் பார்க்கிறாரு. நீங்க சின்ன ஆட்கள் கிடையாது, தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள், தேவனுடைய பார்வையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையில கனத்திற்குரியவர்கள், தேவனுடைய பார்வையில மேன்மையான மக்கள் நாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பையன் கிடையாது. வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த சில பகுதியை பார்த்தீங்கன்னா சின்ன நபரா இருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தா சின்ன பொருளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென்னு சொல்லுவோம். சின்ன பொருளா தான் இருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா சிசேரா 800 ரதத்தோட வந்தாரு. அவங்க அம்மா வழி அனுப்புனாங்க, போய் யுத்தத்துல ஜெயிச்சிட்டு வரணும்னு சொல்லி சிசேராவை 800 இருப்பு ரதங்களோடு வந்த மனுஷன், அந்த தாய் திரும்பி அந்த மகனை பார்க்க முடியல. அந்த மனுஷன் வந்து தேசத்துல யுத்தம் நடக்கிற பொழுது அவன் பசி உண்டாகிறது, தாகம் உண்டாகிறது. தாகத்துக்காக ஒரு கூடாரத்துக்குள்ள போகிற பொழுது யாக கையில ஒரு சின்ன ஆணியும் ஒரு சுத்தி இருந்தது. அந்த 800 இருப்பு ரதங்களோடு வந்த அந்த மனுஷனை ஒரே அடியில கொலை செய்தாள். ஆமென்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். சிம்சனுடைய கையில ஆயுதமே கிடையாது, என்ன செய்யறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1000 பேர் வந்துட்டாங்களே, அங்கே ஒரு பச்சை தாடை எலும்பு கிடக்கு, கழுதையோட எலும்பு. அதை எடுத்து அவர்களை கொன்று குவித்தான் என்பதை பார்க்கிறோம். ஆமென்னு சொல்லுவோம். பெரிய யுத்த களம். சவுல் ஒரு பக்கம், பெலிஸ்தியர் ஒரு பக்கம், பெரிய யுத்த களமா இருக்கு. பயங்கர சவுண்டு, ரதங்களுடைய சத்தம், ஈட்டிகளுடைய பயங்கரமான சத்தம் ஏற்படுகிறது. அந்த சத்தத்துக்கும் மத்தியில ஒரு சின்ன பையன், அவன் கையில இருந்தது ஒரு சின்ன கவுண்டி, அவன் கையில இருந்து ஒரு சின்ன கூழாங்கல். அந்த பெரிய யுத்த களத்தையே நிமிஷத்திற்குள்ளாக அதை தலைகீழாக மாற்றினதை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய யுத்தம். அம்மோனியர்கள் வந்துட்டாங்க, மீதியானியர்கள் வந்துட்டாங்க, மோபியர் வந்துட்டாங்க, திரளா வந்திருக்கிறாங்க. கிதியோன்ட்ட கேட்கிறாங்க, யுத்தத்துக்கு போறியே, உன் கையில என்ன இருக்கு? என் கையில உன்கிட்ட எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க? வெறும் 300 பேர் தான். வேற உன் கையில என்ன ஆயுதம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது, தீவெட்டி. இதை வச்சுட்டா யுத்தத்துக்கு போறேன். தோத்திரம். அவங்க திரளா இருக்கிறாங்களே, வேற உன் கையில என்ன இருக்கு? ஒரு மண்பாண்டம் இருக்கிறது. போதுமா? போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு மனமாக ஜெபிப்போம். ஆனால் ஒரு சிறிய கூட்டமா இருந்தாலும் இந்த தேசத்தையே அசைக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென்னு சொல்லுங்க. நம்ம சின்ன கூட்டம் தான், ஒரு சிலர் தான் இருக்கிறோம். ஆனால் உபவாசத்தோடு அப்படியே சமூகத்தை நம்ம தேடுறோமே, தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எலெக்ஷன்ல கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் மாறுதலாய் முறிய பண்ணுவார். மந்திர தந்திரங்களை கர்த்தர் மாறுதலாய் முறிய பண்ணுவார். அவர்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், ஆலோசனைகள், ஐதோப்பியலுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தலைகீழாய் மாற்றுவார். கரங்களை தட்டி சொல்லுமா? எத்தனை பேர் நாம ஜெபம் பண்ணா போதும்? நாம சின்ன கூட்டம் தான், சின்ன பையன் தான், சின்ன கூட்டம் தான், கொஞ்சம் பேரு தான். உபவாசத்தோட இருக்கோம், ஒரு மனதோட இருக்கிறோம், ஐக்கியத்தோட இருக்கிறோம், தேவனை தேடுறோம், சமூகத்தை தேடுறோம், பிரசன்னத்தை தேடுறோம், அவருடைய காலை பிடிக்கிறோம், ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் பேரு தான், ஆனால் அற்புதங்களை செய்கிறவர். கொஞ்சம் பேரு தான் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். கொஞ்சம் பேரு தான் நமக்காய் யுத்தம் பண்ண கடந்து வருகிற தேவன். கொஞ்சம் பேரு தான், கொஞ்சம் ஆட்கள் தான், கொஞ்சம் பேரு தான். ஆனால் ஒரு மனமாய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்ற, ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் கூட்டம் தான், கொஞ்சம் ஜனங்கள் தான், கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் நிமிடங்கள் தான் அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட போறோம். நம்ம அப்பா நம்ம ஜெபத்தை கேட்க போறாரு, அவருடைய பாதத்தை பிடிக்க போறோம். யாக்கோபுக்கு யாரும் கிடையாது, அக்கறைப்படுத்திட்டான், யாரும் கிடையாது. தனி மனிதனாக காலை பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்ன பின்னாடி லாபான் துரத்துகிறான், முன்னாடி ஏசா என்ன துரத்தி வரான், 400 பேரோடு வருகிறான், நான் என்ன செய்வேன்? பாதத்தை பிடித்தான், 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 பிடித்தான். யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பிடித்தான். ஆண்டவரை சொன்னார், என்ன செய்யணும்? பொழுது விடுகிறது, போகட்டும் என்று சொன்னார். என்னை ஆசீர்வதியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் நிமிஷ பொழுதிலே காரியத்தை மாறி போக பண்ணினாரே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு சபையோட இருக்கிறார். இன்னைக்கு நம்மத்துல உயிரோட இருக்கிறார். நாம கொஞ்சம் ஜனங்கள் தான், கொஞ்சம் கூட்டம், தேவன் செய்ய முடியும். ஒரு பையன் இருக்கிறான், அதுக்கு மேல 2 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க.
அந்திரேயான்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, பிலிப்புன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்கள தான் கேட்டார், இந்த 5000 பேரை போஷிக்கணும். ஏறக்குறைய இந்த வனாந்தரமான சூழ்நிலை தான், எல்லாமே தெரியும் ஆண்டவருக்கு. அவங்கள்ட்ட தான் கேட்டார், எப்பா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலான்னு கேட்டார். ஒரு ஆள் சொன்னாரு, இது வனாந்தரம், முடியவே முடியாதுன்னு சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு, இது வனாந்தரம், நீங்க எண்ணி பாருங்க, தொழா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இது வனாந்தரம். பிலிப்பு கிட்ட சொன்னா 200 பணம் இருக்கு, அது பத்தாதுங்கிறாரு. எல்லா சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை பார்த்து 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 அவங்க சொல்றாங்க இது முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நம்ம சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஆமென். நம்ம சுற்றி நிற்கக்கூடிய காரியங்கள் நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கோம். பாருங்களேன், இந்த எலெக்ஷனை குறித்து நானும் கேட்டுட்டே தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் செய்தி நல்லா இருக்கு, சில நேரங்களில் சோர் உருகிற செய்திகள் நம்முடைய காதுகளில் வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஒரு நாளும் தோற்று போகிறது அல்ல. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம், நமக்கு எப்பொழுது நல்ல செய்தி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள அன்னாள் போனாங்க, நல்ல செய்தி ஆண்டவர் வச்சிருந்தாரு. சாலமோன் பெசலேயேல் உண்டு பண்ண பலிபீடத்தை நாடி போனாரு, நல்ல செய்தியை வச்சிருந்தாரு. உனக்கு கொடுக்கிற ஞானத்தை போல ஒருவனுக்கு இருக்காதுன்னு சொன்னாரு. அன்னாள் போகும்போது சொன்னாரு, ஒரு பெரிய தீர்க்கதரிசி உனக்கு கொடுப்பன்னு சொன்னாரு. ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு நல்ல செய்தி இருக்கு. கரங்களை தட்டி சொல்லுவோமா? எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும், ஜெபன்னு வந்தாலும், அதிகாலை ஜெபன்னு வந்தாலும், ஆராதனை வந்தாலும், என்ன ஜெபன்னு வந்தாலும் ஒரு நல்ல செய்தி நமக்கு இருக்கு. ஆமென்னு சொல்லுங்க. நல்ல செய்தி இருக்கு. நம்முடைய இருதயம் சில நேரங்கள்ல சில காரியங்களை கண்டு துவழுகிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் நான் இந்த காலநிலையில் ஆலயத்தில் இருந்து ஆண்டு சொல்ல, கசப்பு உனக்கு வேண்டான்னு சொல்றாரு, நல்லதுன்றார். 2 காரியங்களை நல்ல அற்புதமா ஆண்டவர் பேசினார். 13 வருஷம் யோசேப்புக்கு விழுந்து 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 எவ்வளவு கசப்பு இருந்திருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் போராட்டம் இருந்திருக்கும். ஆனா இவங்க 2 பேருமே கடவுளை மறக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரை தேடினார். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு நன்மையை வச்சிருக்கிறார். இந்த 2 பெரிய அப்போஸ்தலர்களும் அவங்க சொல்ற காரியம் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். இந்திய ஊழியத்துல ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், 13-14 வயசு தான் அதுக்கு இருக்கும். ராஜஸ்தான் பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்கும், அது பேரு ஜோதி. அது ஜோமன்னா அப்படியே அந்த காரியங்கள் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் மக்கள் அந்த பாப்பாவை நம்பி போவாங்க. அது ஜோமன்னும், முழங்கால போட்டு ஜோமன்னும், சில நேரங்களில் கைகளை வச்சு ஜோமன்னும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எண்ணெயை தடவி ஜோமன்னும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை அந்த 13-14 வயது, இன்னைக்கு மதுரைக்குள்ள தான் இருக்கு, 13-14 வயது பிள்ளை தான் இருக்கும். அது ஜோமன்னா ஆண்டவர் அப்படியே கேட்டு செய்வார். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் ஜோம் பண்ணியிருக்கேன், சில காரியங்கள் நடக்கல. ஆனால் அந்த பிள்ளை ஜெபித்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்காத காரியங்களை கர்த்தர் நடக்க பண்ணியிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அதனால நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எதையும் ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க சொல்லணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய மகள், அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய பிள்ளை. நான் ஜெபிக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் சின்ன ஆள் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அண்ணாளுக்கு சாமுவேல் பிறந்ததுனால தான் பெரிய அறிமுகம் கிடைச்சது. ஆனால் அவங்க ஒரு சாதாரண பெண்ணை தான் அவங்க இருந்திருக்கணும். ஆனா அவங்களுடைய ஜெபம் பெரிதாக இருந்தது. அண்ணால பார்க்கும் பொழுது அவங்க ஜெபம் பெரியது. அந்த ஜெபத்தினால் அவங்களுக்கு ஒரு மகன், அந்த மகனால அவங்களுக்கு ஒரு பேர், அன்னாளின் மகன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியத்தை கத்த வச்சு ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது நாம் ஒரு நாளும் ஒருபொழுதும் நம்மை குறைத்து பார்க்க வேண்டாம். ஆமென்னு சொல்லுங்க. அது நமக்கு, அது தேவன் நமக்கு சொன்ன காரியம் கிடையாது. தேவன் நம்மை அப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்கறது. குறைத்து பார்க்காதீங்க. ஆமென்னு சொல்லாதீங்க. ஆமென்னு சொல்லுங்க. குறைத்து பார்க்காதீங்க, குறைச்சி பார்க்க சின்னாள்னு சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் பெரியவர். ஆமென். என்னை தெரிந்து கொண்டவர் பெரியவர். ஸ்தோத்திரம். இந்த பையன், இந்த முதல் காரியம் பார்க்கிறோம், அந்த சூழ்நிலைகள் மத்தியில அந்த பையனுடைய கை, கரம் செயல்படக்கூடியதாக இருந்த. 2வது பார்க்கிறோம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பங்கள். என்ன சொல்லுது? அவன் கையில இருந்ததுன்னு சொல்லுது. ஆமென்னு சொல்லுங்க. இந்த 3 நாள் அந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த கைக்கும் வாய்க்கும் எவ்வளவு தூரம் எல்லாம் சொல்ல, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இந்த கைக்கும் வாய்க்கும் எவ்வளவு தூரம். சின்ன பிள்ளைங்கிட்ட எதை கொடுத்தாலும் என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டுமா சாப்பிட்றாத.
அவங்க அம்மாவுக்கு சாப்பிட தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த கைக்கும் வாய்க்கும் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்? அந்த பையன் முத நாளே சாப்பிட்டு 2ஆம் நாள் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், 3ஆம் நாள் கூட சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப தூரம் கிடையாது. ஆனால் அதனுடைய கையிலே இருந்தது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளையும் அந்த சிறு பையனும் கர்த்தருடைய வார்த்தையை 3 நாள் கேட்பதற்கு ஆவிக்குரிய காதுகளை, இருதயத்தை திறந்திருந்தான், மாம்ச காரியத்தை தூரமாக ஒதுக்கி வச்சிருந்தான். ஆமென்னு சொல்லுங்க. உடனே சாப்பிட்டுருக்கலாம், கைக்கும் வாய்க்கும் தூரம் கிடையாது. ஆனால் இந்த பையன் காதை திறந்திருந்தான், இருதயத்தை திறந்திருந்தான், ஆவிக்குரிய காரியத்திற்கு முதலிடம் கொடுத்திருந்தான். நான் சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் முதலிடம் கொடுக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவன் முதலிடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. மாம்சத்தை ஒதுக்கணும், மாம்சத்துக்குரிய காரியங்களை. ஆபிரகாம் சொன்னார், லோத்தை பார்த்து நீ வேணா வழியில போன்னு சொன்னார். உடனே போயிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. உடனே லோத்து புறப்பட்டு சோதோம் குமார பட்டணத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டார். வேதத்துல பார்க்கும் ஆவிக்குரிய மனிதர்களையும் மாமிச மனிதர்களையும் பார்க்கிறோம். நோவா தேவனை தேடக்கூடிய மனுஷனாக இருந்தான். உலகத்தை தேடக்கூடியதாக இருந்தது. உலகமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற பொழுது ஏனோக்கு தேவனோடு நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம். உலகமே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தில் நின்று கொண்டு அந்த கோபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரங்களை வணங்குவதற்கு நிற்கிற பொழுது ஆபிரகாம் சற்று விலகி தேவனை தேடக்கூடிய ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லோத்து பிரியும் பொழுது ஆபிரகாம் அதே இடத்துல நின்று கொண்டிருந்தான், தேவனை தேடிக்கொண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பை பார்க்கிறோம். அவங்க அண்ணன்மாரெல்லாம் அவன் உலக மனுஷர்களாக இருக்கும் பொழுது யோசேப்பு மாத்திரம் சொல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற பயத்தோட இருந்தான். வேதத்துல நம்ம பார்த்தோம்னா ஆவிக்குரிய மனிதர்கள், தேவனை தேடக்கூடிய பிள்ளைங்க எப்பொழுதுமே ஜெயித்து நின்னாங்க. தேவனை தேடக்கூடிய பிள்ளைங்க எப்பொழுதுமே உயர்ந்து நின்னாங்க. ஆமென்னு சொல்லுங்க. தேவனை தேடுறவங்க எப்பொழுதுமே உயர்ந்து நின்னாங்க, மேன்மையான இடத்துக்குள்ள போனாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய உலகத்துல சபையில நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவிக்குரியவர்களாக நாம் இருப்போமாக. ஏன்னாவது ஒரு ஜெபம்னு சொல்றாங்களா, நான் முதல்ல வருவேன். ஆமென்னு சொல்லுங்க. உபவாச ஜெபமா? சந்தோஷம், உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க உள்ள நுழையும் போதே உங்களை பார்த்து நான் ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உள்ள நுழைகிற பொழுதே இந்த உபவாச ஜெபத்தை தேடி வந்திருக்கீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அவர் தேடி வந்திருக்கீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க வேலைகளை ஒதுக்கி, காரியங்களை ஒதுக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு நான் போறேன், உபவாச ஜெபத்துக்கு போறேன்னு சொல்லி நீங்க ஓடி வந்தீங்களே, உங்களை ஆண்டவர் வெறுமையா அனுப்ப மாட்டார். இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கை வெறுமையா போகாது. ஆமென்னு சொல்லுங்க. இந்த கை இந்த ஆலயத்தில் இருந்து போகும்போது வெறுமையா போகாது. கையை நீட்டி சொல்லுங்க. ஆமென்னு சொல்லுங்க. கையை நீட்டி சொல்லுங்க, நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் வெறுமையா போக மாட்டேன், நான் வெறுங்கையா போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் வெறுங்கையோட போக மாட்டேன். எதை நினைச்சு வந்தனோ அது நடக்க போகிறது, எதை தேடி வந்தனோ அது எனக்கு கிடைக்க போகிறது, எதுக்காக நான் ஜெபம் பண்ணனோ என் கையில வந்து அது விழ போகுது. என் கை இங்கிருந்து வெறுமையாய் போக போறதில்ல. அருமையான என்னுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்துக்கு, இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்க வெறுங்கையோட கூட வந்திருக்கலாம், கோலும் கையுமா வந்திருக்கலாம். ஆனால் போகும்போது வெறுமையாய் போக தேவன் விட மாட்டார், வெறுங்கையாய் போக விட மாட்டார். யாக்கோபு சொன்னது போல சொல்லுவீங்க, வெறுங்கையா தான் வந்தேன், கோலும் கையுமா தான் வந்தேன், 2 பரிவாரங்களை உடைய மனுஷனாய் கர்த்தரை மாற்றினார். ஹல்லேலூயா. வெறுங்கையோட தான் நான் வந்திருக்கிறேன், ஆனா போகும்போது நான் வெறுங்கையா போக மாட்டேன். வெறுங்கையோட தான் வந்து நிக்கிறேன், ஆனால் போகும்போது பரலோகம் என்னை நிரப்பி அனுப்பும், என்னை கொடுத்து அனுப்பும். நான் நினைச்சதை காட்டிலும் எனக்கு நன்மையை தந்து எனக்கு அனுப்பும். ஹல்லேலூயா. இந்த பையன் இந்த ஆகாரத்தை கையில இருந்ததை வாய்க்கு கொண்டுட்டு போகாமே வச்சிருந்தான். சின்ன பிள்ளைங்க, பசி வந்திருக்கலாம், ஆனா அதெல்லாத்தையும் மறந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். 3வது, அந்த பையன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொன்னது சீஷர்கள் தான் சொன்னாங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. இப்ப போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, எப்போ அந்த 5 அப்பத்தை 2 மீனை கொடு அப்படின்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான்? தொலைஞ்சி போ, ஒன்ன நான் வச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஒரு அப்பத்தையும் ஒரு மீனையும் வச்சுக்கிறேன், 4 அப்பத்தையும் ஒரு மீனையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். பசி தானே,
பிள்ளைங்களுடைய பார்ப்போம். எலியா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அந்த அம்மா தண்ணி எடுக்க ரொம்ப தூரமா வந்திருக்காருன்னு தண்ணி எடுக்க உள்ள போகும்போதே சொல்றாரு, ஒரு அடையை எடுத்துட்டு வா, அடையை எடுத்துட்டு வான்றாரு. அவங்க சொல்றாங்க, 2 விறகு தான் பொறுக்கிறேன், கொஞ்சமாவு கொஞ்சம் என்னதான், 2 வடை தான் செய்ய முடியும், ஆனாலும் ஒரு வடையை நான் கொண்டுட்டு வரேன். ஆமென்னு சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ரொம்ப இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமா சொல்றேன் பாருங்களேன். நம்ம எப்ப ஜெபத்துக்கு வந்தாலும் ஆராதனைக்கு வந்தாலும் அவரை முழு மனதோடு தேடி வந்தோம்னா, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேடி வந்தோம்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் தான் கேட்க, நஞ்சி அப்போ 2 மீன். அந்த பையன் உடனே கொடுத்துட்டான். 1 நான் வச்சுக்கிறேன், 1 மீனை நான் வச்சுக்கிறேன், ஒரு அப்பத்தை நான் வச்சுக்கிறேன் அவன் சொல்லலை, அப்படியே கொடுத்துட்டான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு 1000 காரியங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், அல்லது பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. அதெல்லாம் வாசல்ல செருப்பை கலட்டி விடுறது போலவே அங்கேயே கலட்டி விட்டுட்டு தேவனை தேடுவதற்கு முழு மனதோட வாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போலிகார்ப்புன்னு ஒரு சீஷர் இருந்தார், யோவானுடைய சீஷர். அவர் மறுதலிக்க சொல்றாங்க. சிமன்னா சபையினுடைய பிஷப் இயேசுவை மறுதலிச்சலன்னா உன்னை கொன்னுடுவோன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 86 வருஷமா இயேசுவை நான் பின்பற்றேன். 86 வருஷமா ஒருபொழுதும் ஒரு நாள் இயேசு எனக்கு தீமை செஞ்சதே கிடையாது, நான் எப்படி அவரை மறுதலிப்பேன்னு சொன்னார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது முழு மனதோட வாங்க. ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது சந்தோஷத்தோட வாங்க. எப்படி வரணும்? பைபிளுக்கு, அதாவது ஆலயத்துக்கு போறோம்னா அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த பைபிளை தூக்கும் போது அளவில்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு போகணும்னு சொல்றப்போ மகிழ்ச்சியா வரணும். 1000 தேவைகள் நமக்கு இருக்கலாம், அதை எல்லாத்தையும் ஓரம் வைங்க, அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் நமக்கு முன்பாக வந்துவிட வேண்டாம், நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வந்துவிட வேண்டாம், நமக்கு இருக்கிறதான தேவைகள் நமக்கு முன்பாக வந்துவிட வேண்டாம். அது எப்பொழுதும் பின்னாடி தான் இருக்கணும், நமக்கு முன்னாடி எப்பொழுதும் இயேசு தான் இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் இயேசு தான் இருக்கணும். ஏப்ரல் மாதத்துல நார்த் இந்தியாவுக்கு நாங்க போயிருந்தோம். 6 ஆசிரியர்கள், 24 ஸ்டூடெண்ட் போயிருந்தோம். நான் அப்ப பீகார் போயிருந்தேன், சிலர் டெல்லி போயிருந்தாங்க, சிலர் கொல்கத்தா போயிருந்தாங்க, சிலர் ஒடிசா போயிருந்தாங்க. நான் பீகார்ல இருந்தேன். நான் பீகார் போகும்போதே ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போதே ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்க டீச் பண்ணதுக்கு நாங்க உங்களுக்கு அந்த ஹானரோரியம் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு வெளிநாட்டு வேதாகம கல்லூரி ஓமன் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன்ல டீச் பண்ண. எப்பன்னா நைட் 8 மணிக்கு உட்காரணும், 11 மணி வரைக்கும் டீச் பண்ணி, கிட்டத்தட்ட 35 மணி நேரம் அவங்களுக்கு அங்கே டீச் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் அவங்க எனக்கு பணம் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பீகார் நார்த் இந்தியா ஊழியத்துக்கு போற நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு அமௌண்ட் கிடைக்க ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சமோசானா ரொம்ப பிடிக்கும். நார்த் இந்தியாவில் ஊழியம் செஞ்சு நல்லா சமோசா வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா திரும்பி வரும்னு ரொம்ப மகிழ்ச்சியோட நான் போறேன். பீகார்ல போயிட்டா அங்க போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். சனிக்கிழமை போன ஃபாஸ்டிங் ப்ரே, ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டே சர்வீஸ். பாஸ்டர் சொன்னார், நீங்க தான் செய்தி கொடுக்கணும்னு இருக்கிறாரு. நான் செய்தி கொடுப்பதற்காக அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நிறைய மண்ணு கொட்டியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் ஜல்லி கொட்டியிருந்தாங்க. அந்த மண்ணு மேல உட்காந்து பைபிளை வாசிக்கிறேன் செய்தி எடுப்பதற்காக. அந்த ஆலயம் பாதி கட்டியிருக்கு, இன்னும் பாதி கட்டாம இருக்கு. நான் பைபிளையும் வாசிக்கிறேன், ஆலயத்தையும் பார்க்கிறேன், பைபிள் வாசிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பணம் வந்தது இல்லை, அந்த பணத்தை எடுத்து அந்த ஆலயத்துக்கு கொடுன்னு சொல்றாரு. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் 2 சொன்னேன், ஆண்டவரே இந்த மே மாதம் எனக்கு ரொம்ப தேவை அதிகம். நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், குறைஞ்ச ஒரு 50,000 ரூபாயாவது வேணும். என்னுடைய சின்ன பையன் ஸ்கூல்ல 10th போயிட்டான், அவனுக்கு ஒரு 40,000 ரூபாய் வேணும். 50, 40, 90 வீடு ஷிஃப்ட் பண்ணி ஏற்றி இறக்கிறது குறைஞ்ச ஒரு 10,000, 1 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு 20,000 ரூபாய் இருக்கு. ஆண்டவர் அதுக்கு அடுத்து எதையுமே பேசல. அந்த பாஸ்டரை கூட்டுட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கணும் ஏடிஎம் தேடி போய் அந்த அவ்வளவுதான் இருந்திருக்கும். அந்த பணத்தை எடுத்து அப்படியே அந்த சர்ச்சைக்கு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. கொடுத்துட்டேன். திரும்பி வரேன். நான்
வந்து கொல்கத்தா வழியே வந்து ஃப்ளைட்டில் வரும்போது துட்டு சுத்தமாக கிடையாது. எப்படி நீங்கள் நம்புறீங்களோ தெரியல. எனக்கு 6 மணி, ஏன்னா அந்த கொல்கத்தா ஏர்போர்ட்டில் இருக்கும்போது காலையில் சரியான பசி. ஒரு டீ கேட்டால் 200 ரூபான்றாங்க. போதும் சாமி, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டேன். பசிக்குது ஆண்டவரேன்னு சொன்னேன். ஏன்னா சாப்பாடு இல்லை, அது வாங்கி சாப்பிட்ற அளவு கையில் காசும் கிடையாது. பசிக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். 2 மணி நேரம் அது பறந்துருக்கும், ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். மற்ற மக்கள்லாம் படுத்துட்டாங்க. அந்த உள்ள சாப்பாடு ஏர்கோஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்ட்டு. அவங்க சிரிக்கிறாங்க, ஏன்னா துட்டு இல்லைல்ல, கொடுக்கல, துட்டு இல்லைல்ல. ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா என் சீட்லேருந்து பின் சீட்டில் இருந்து ஒரு கை முன்னாடி வந்து ஒரு ஆப்பிள் கொண்டு அந்த கையில் பார்த்தேன், ஒரு ஆப்பிள் இருந்து சாப்பிடுங்கன்ட்டு. லேலூயா, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு மழவில்லாத மழை. ஏன்னா பாருங்க, உண்மையாக பயங்கர பசி. ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்குறேன், காசு இல்லாதனால சாப்பாடு வாங்க முடியும், அந்த அளவுக்கு ட்ரை ஆகி போச்சு. ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது அதை விடுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். மதுரை வந்து இறங்க ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ எனக்கு ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. இப்படி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஜெபத்துக்காக என்னை திருநெல்வேலி கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க ஒரு கேன்சர் வியாதி. ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய கதவு திறந்தது போல. நான் அந்த ஜெபத்துக்கு போயிருந்தேன். உபவாச ஜெபம் காலையில் இருந்து அந்த வீட்டில் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்பொழுது, அவங்க தப்பா சொல்ல ரோமன் கத்தோலிக்க மக்கள், ஆனால் அந்த ஜெபத்தை ரொம்ப விரும்பினாங்க. ஆனால் அவங்களுக்கு காணிக்கெல்லாம் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது. சாயந்தரம் ஒரு ஸ்வீட் கடையில் கொண்டு போய் நிறுத்தி கொஞ்சம் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தாங்க. திருநெல்வேலி அல்வாவும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டேன். ஏறக்குறைய விருதுநகர் அந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அப்போ சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃப், என்னுடைய மனைவி, அவங்க இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன் பாஸ்டர், உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஏதோ நீங்கள் வீடு மாறுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னு. என்ன ஆமாம் அப்படின்னு டக்குன்னு சொன்னாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் நான் 1 லட்ச ரூபா பணம் போட்டிருக்கிறேன், நீங்கள் எடுத்து தாராளமாக அட்வான்ஸை கொடுங்க, வீட்டு வாடகையை கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. என்ன சத்தத்தையே காணோம். அற்புதமாய் ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய முழு வாழ்க்கையை கொடுப்போம், பயப்படாம கொடுப்போம், முழு வாழ்க்கையை கொடுப்போம், முழு ஊழியத்தை கொடுப்போம், முழு ஜீவியத்தை கொடுப்போம், நம்முடைய முழு பொருளாதாரத்தை ஆண்டவர் கொடுப்போம். கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவருக்காக கொடுப்போம். ஆனால் தேவன் ஒரு நாளிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் கொடுப்பார். ஆமைன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொடுத்தோம், கொடுக்கிறோம், கொடுத்தோம், கொடுப்போம், கொடுக்கிறோம், கொடுப்போம். ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. விதைக்க வேண்டிய காலத்தில் விதைப்போம், ஆனால் அறுக்க வேண்டிய காலத்தில் அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். பாக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பையன்கிட்ட போய் கேட்டாங்க, உன் அப்பத்தை கொடு, கொடுத்தான். உன் மீனை கொடு, கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய வயிற்றுக்காக கொடுக்கப்பட்டது. என்னுடைய தாய் எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. நானே பசியா இருக்கிறேன் என்று அந்த சின்ன பையன் கையை முடக்கிறல விரித்தான். கையை நீட்டி நான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அவன் கையில் இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் தான் அங்க இருக்கக்கூடிய 20,000 பேரை போஷித்து அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார் என்றால், அருமையான என்னுடைய பிள்ளை, நீங்க தான் அந்த 5 அப்பம் 2 மீன். ஆமென்னு சொல்லுங்க. உங்களை நம்ம கொடுக்கும் பொழுது, என்ன கொடுக்கும் பொழுது இந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்கு நாம போதும், நம்முடைய வாழ்க்கை போதும், நம்முடைய ஜீவியம் போதும், நம்முடைய சபை போதும், நம்முடைய ஜெபம் போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாம போதும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பிள்ளைய பார்க்கிறோம். நடந்தது 5 அப்பம் 2 மீன் இயேசுடைய கைக்கு போச்சு. சீஷல்ட சொன்னார், உட்கார சொன்னார். அவர்கள் திருப்தி அடைந்து அவர்கள் தம்முடைய சீஷை நோக்கி, ஒன்றும் சேதப்படாமல் துணிக்கை சேர்த்து வைங்கள். அந்தபடி சேர்த்து வைத்த பொழுது 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்கிறவர். பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கை இயேசுடைய கையில போகிற பொழுது அது ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென்னு சொல்லுங்க. ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கர்த்தர் பயன்படுகிறார். நீங்க நினைக்காதீங்கன்னா, ஒரு சாதாரணமான பிலீவர் தானே, ஒரு சாதாரண விசுவாசி தானே, என்ன கொண்டு என்ன இல்லை. உங்களை கொண்டும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணம் செய்வோமா? ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், செபிக்கலாம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரே சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை, இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இயேசு கையில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை 1000க்கு லட்சத்துக்கு உங்களை பயன்படுத்துவார். உங்களை குறிச்சு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், திட்டங்களை வச்சிருக்கிறார். நான் ஒரு சின்ன பையன்னு சொல்லாதீங்க. என் கையில 5 அப்பம் 2 மீன் தானே இருக்குன்னு சொல்லாதீங்க. இது போதும் ஆண்டவருக்கு. நீங்க போதும் ஆண்டவருக்கு. உங்க பலன் போதும் ஆண்டவருக்கு. உங்க ஜெபம் போதும் ஆண்டவருக்கு. இந்த தேசத்துக்காக ஒருவேளை உபவாசிக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த உபவாசம் ஆண்டவருக்கு போதும். உங்க வாழ்க்கையை வீணா ஓடிராதீங்க, வீணா செலவு பண்ணிராதீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னையே கொடுத்து நமக்கு வாழணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும். 10 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டுட்டோம் ஆண்டவரே. அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். எங்கள் தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். பிள்ளைதான், நாங்க சின்ன மனிதர்கள் தான். ஆனால் நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் பெரியவர் ஆண்டவரே. எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த உபவாச ஜெபத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆலயத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு செருபாபேலின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர். இந்த செருபாபேலின் அபிஷேகம், இந்த ஆலயத்தை கட்டுகிற செருபாபேலின் அபிஷேகம் எங்க ஆலயத்துக்குள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு திராணியை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், கனத்தை கொடுத்தீர், பொருளாதாரத்தை கொடுத்தீர். அவைகளுக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. மீதமுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலேயே கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க கையில 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் தேவன் பலத்த காரியங்களை செய்ய முடியும். உங்க நாமத்தின் மகிமைக்காக இந்த ஆலயம் முழுமையாய் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்கிறோம். மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ?
கர்த்தர் தந்தது நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னை முழுமையாய் தருகிறேன், எங்களுக்குள்ளதை முழுமையா தரணும். எங்களுக்கு we don't want to hold things back for us. அந்த பக்குவத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா. ரொம்ப சின்னவங்க தான், ரொம்ப ரொம்ப சிறியவர்கள். இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, நாங்க அவங்கள போல எல்லாம் இல்லப்பா. ஆனா எங்களை கொண்டு நீர் மகத்தான காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவர். ஆலயத்துக்கு வந்தா முழு மனசோட நாங்க வந்து, முழு மனசோடு வந்து இருந்து, முழு மனதோடு ஆராதிக்க, முழு மனதோடு ஜெபிக்க, முழு மனதோடு கொடுக்க, முழு மனதோடு வசனம் கேட்க, முழு மனதோடு ஊழியம் செய்ய, முழு மனதோடு பணிவிடைகளை செய்ய எங்களுக்குள்ளே ஒரு பக்குவத்தை தாரும். எங்களுக்குள்ளே ஒரு பக்குவத்தை தாரும். எங்களுக்குள்ளே ஒரு பக்குவத்தை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷகா ராபாலா ரபலா சியந்தரதகதமோதியாக்கமனமா சந்தரபதியாக்கமனமா. வசனம் பேசின நம்முடைய தாசனை ஆண்டவரை, நம்முடைய ஊழியரை 1000 ஆண்டவர் லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும், தேசங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். சந்திரி ஆக்கரமனா கதிரி அந்தரபா. ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்போதைக்கு இருந்தாலும் ஆண்டவரே, இந்தி பேசுகிற அநேக ஜனங்களை உமக்கென்று ஆதாயம் படுத்துகிறதற்கு ஆண்டவர் இந்த மகனை பயன்படுத்துவீராக. ஒரு மூலமா நிறைய பேர் மற்ற இது மாதிரி பாரம் உள்ளவங்க அந்த லாங்குவேஜையும் கற்றுக்கொள்றதுக்கும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸை கொடுத்து, லாங்குவேஜை சொல்லி கொடுத்து, அது மூலமா அநேகர் அந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் நடுவில் ஊழியத்தை, சுவிசேஷ வேலையை செய்கிறதற்கு அவர் ஒரு உருவாக்குகிற பணியையும் அவருடைய கரத்துல நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்கரோ டமா சஹேதியா ரிஹி கியா குரபே சகல பௌதரியா கபலா துரல பலபலமா. அடுத்ததாக குடும்பங்கள்ல நம்முடைய குடும்பங்களுக்காக, சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜெபித்த அதே குறிப்பை தான் நான் சொல்லுகிறேன். அதை விடாம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்னு, ஆண்டவரே உம்முடைய அன்பையும் வல்லமையும் நெருக்கமாக ருசித்த சாட்சி இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நிறைய குடும்பங்கள்ல வரணும். உங்க அன்பை நெருக்கமாய் ருசித்த சாட்சி, உம்முடைய வல்லமையை நெருக்கமாய் ருசித்த சாட்சி ஆண்டவரே இந்த ஆண்டு எங்க சபையின் எல்லா குடும்பங்களிலும், எங்க சபையோடு தொடர்புடைய, இந்த சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த பீடத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கிற எல்லா குடும்பங்களிலும் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளாக உம்முடைய அன்பையும் வல்லமையும் நெருக்கமாய் ருசித்த சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக ராஜா, எழும்ப பண்ணுவீராக. கட்டாயம் செய்யணும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்கள் அநேகம் வரணும் இந்த சபையில. சபைக்காக ஜெபிக்க போறோம். நிறைய புதிய ஆத்துமாக்களை வலது கருத்தை மேல உயர்த்தி நல்லா சுத்துங்க. 8 திசையில இருந்து ஆத்துமாக்களை அழைச்சு வாங்க. 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆத்துமாக்களை அழைச்சு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குறைஞ்சபட்சம் 15 கிலோமீட்டர் தொலைவில், அது மாத்திரம் அல்ல, இந்த பக்கத்துல 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏராளம் குடும்பங்கள் வரணும். இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து 300 குடும்பங்களாவது வரணும். குடும்பங்கள், தனிநபர்கள் அல்ல, குடும்பங்களை சொல்லுகிறேன். புதிய ஆத்துமாக்களை அழைத்து வருவீராக. இந்த சபையிலே வந்தவர்கள், புதியவர்களாய் வந்தவர்கள் சீஷர்களாய் உருவாக்கப்படும்படி செய்தருளுவீராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் மீதும், ஆண்டவரே கிறிஸ்துவின் மீதுள்ள கிறிஸ்துவிலும், கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்திலும், சபையிலும் அவர்களை நிலைக்கும்படி செய்வீராக. அவன் கிறிஸ்துவிலும் நிலைக்கணும், அவர் மேல உள்ள விசுவாசத்திலே நிலைக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்க எல்லாம் நல்ல ஊழியம் செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்க அசம்பந்தமா நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. சுவிசேஷ வேலை இறங்கி செய்யணும். இந்த சபை மக்கள் சுவிசேஷ வேலை இறங்கி செய்யணும். நாங்க இறங்கி செய்யணும் ஆண்டவரே. என் மூலமா வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட வரலன்னா நான் எனக்குள்ள வெட்கப்பட்டுறணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஒரு உணர்த்துதலை இந்த சபை மக்களுக்குள்ள கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஷந்தாலா ஹுடாமா நாதியாலபா
தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. பிதாவே, தனிப்பட்ட தேவையோடு கூட வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற இவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. எல்லாருடைய தேவையும் அதிசயமாய் அற்புதமாய் நீ சந்தித்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாளை தின ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாளை தின ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மகிமையான ஆராதனையா, நல்ல ஒரு மகிமையான திருவிருந்து ஆராதனையா இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். புதிய ஆத்துமாக்களை அழைத்து வருவீராக. எல்லா ஜனங்களும் வரும்படி கர்த்தர் செய்தருளுவீராக. நல்ல ஒரு வார்த்தையை செய்தி எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.